சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்பு கஞ்சா விற்ற கும்பல் தற்போது போதை மாத்திரை விற்கிறது. ஹைதராபாத் சென்று போதை மாத்திரை வாங்கியவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள கண்ணகி நகரில் போதை மாத்திரைகள் அதிக அளவில் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் தயாள் தலைமையிலான போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட முல்லா என்கிற சிவக்குமார், லாவண்யா ஆகியோர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். விசாரணையில் லாவண்யா கைக்குழந்தையுடன் ரயில் மூலம் ஹைதராபாத் சென்று 10 மாத்திரைகள் அடங்கிய ஒரு அட்டையை 400 ரூபாய்க்கு வாங்கி வந்து சென்னையில் ஒரு மாத்திரையை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. ஹைதராபாத் சென்று மொத்தமாக மாத்திரையை வாங்கி வரும் லாவண்யா, கண்ணகி நகரைச் சேர்ந்த சிவக்குமார், மண்டசூரியா, கரிபாபு, வினோத், நாகராஜ், விக்னேஷ் மற்றும் ரம்யா ஆகியோரிடம் பிரித்து கொடுத்து விற்பனை செய்துள்ளார். 10 மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டையை விற்பனை செய்தால் அவர்களுக்கு 500 ரூபாய் கமிஷன் கொடுத்திருக்கிறார் லாவண்யா. மேலும் லாவண்யா, சிவக்குமார், நாகராஜ், விக்னேஷ், ரம்யா ஆகியோர் மீது கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் கஞ்சா விற்பனை வழக்கு நிலுவையில் உள்ளது. கஞ்சா விற்பனையை விட்டுவிட்டு தற்போது போதை மாத்திரை விற்பனையில் இந்த கும்பல் இறங்கியுள்ளது. கண்ணகி நகர் என்றாலே கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை என அனைத்து குற்றவாளிகளும் தங்கும் இடம் போல மாறிவிட்டதாக பலர் குற்றம் சாட்டி உள்ளனர். கண்ணகி நகர் காவல் எல்லையில் கடந்த ஒரு ஆண்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 48 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 150 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கஞ்சா வழக்கில் பலமுறை சிறை சென்று வந்த இவர்கள் தற்பொழுது போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வருகின்றனர். போதை மாத்திரை விற்றதாக 2 பெண்கள் உட்பட 8 பேர் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். கைதான 8 பேரையும் திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதானவர்களிடம் இருந்து 800 போதை மாத்திரைகள், 20,000 ரூபாய் பணம் போன்றவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.